ஹாய்! அதாவது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா, பெரிய வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோவாக தான் வருது. இருந்தாலும் ஹோம் மேக்கர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான வீடியோ தான் இதுவும் கூட. ஒரு 4 அன்பாக்சிங். நான் என்ன ப்ராடக்ட் வாங்கினேன், அந்த ப்ராடக்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மஸ்கிட்டோ நெட்டு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோவுக்கு போடுறதுக்கானது தான். ஸோ நல்லா ஒயிட்டு, ப்யூர் ஒயிட்டு, டேமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தேன், நீட்டாக நல்லா தான் இருக்குது. அது ஒட்டுறதுக்கு ஒரு டேப்பும் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அளந்து பார்த்தேன். நான் வந்து அதாவது ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது, வித்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக சாரி வித்து கரெக்டாக இருக்குது, ஹைட்டு கரெக்டாக இல்லை. நான் வந்து மெஷர் பண்ணாமல் ஆர்டர் போட்டுட்டேன், அது என்னோடய தப்பு தான். ஸோ இது வந்து ஊற்றிக்கிச்சு. ஸோ 2வது ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வாங்க அப்படியே காட்டுறேன். அதாவது பேக்கிங்லாம் நல்லா தான் வந்திருந்தது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ப்ராடக்டை என்னால் அந்த பாக்ஸில் இருந்து தான் பார்த்துட்டிங்கன்னா எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக இருந்தது. கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டும் பாக்ஸோட சைஸும் ஒரே இதாக இருக்குமான்றதுக்கு எடுக்கவே முடியல. அப்புறம் காலில் ஹோல்ட் பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இது என்னன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டாண்ட், அதாவது 3 ரேக் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப்பு இருக்கும் இல்லையா, அதாவது அந்த ஸ்டாண்டோட அந்த இதெல்லாம் லெக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு, வாட்டர்லாம் பட்டா டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கேப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டாண்டு எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, போன லாஸ்ட் வீடியோ பெரிய வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், இந்த லாங் வீடியோ. அதில் வந்து நான் எங்கள் கிச்சனோட செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருப்பேன், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு. அதில் இந்த 5 பெட்டி, இந்த 5 பெட்டி பார்த்துட்டிங்கன்னா சைடில் தனியாக வச்சுருந்தேன். அது வந்து கிளாஸு மூடியோடு இருக்கிறது. ஸோ அது வந்து கீழே தெரியாமல் தவறி விழுந்துருச்சுன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் என்னடா பண்ணுறது, இப்படி தனியாக வச்சுருக்கோமே, அதுவும் ஏன்னா ஒன்று மட்டும் வச்சுருந்தோம்னா தெரியாது. நான் 3 இது வரிசையாக அடுக்கி வச்சுருக்கனால சப்போஸ் ஒன்று மேலே இருக்கிறது விழுந்துருச்சுன்னா உடஞ்சி போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆன்லைனில் பார்த்தேன். சரி, ஓகே, இது வாங்கினோம்னா 3 இதையும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றா வச்சிட்டோம்னா அது வந்து சேஃபாக இருக்கும். நான் வந்து இந்த ஜாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2 ஸ்டாண்டு வாங்கினேன். அதே சேம் பர்பஸ்க்காக தான் இந்த 5 பெட்டிக்கும் இந்த ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன். பார்க்குறதுக்கு பாருங்கள், அது வச்சதுக்கப்புறம் லுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் கிச்சனே பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராடக்டோட வேணும், இல்லை எல்லாத்தோட வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டிஎம் பண்ணுறேன். ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 3rd பார்சல், அதாவது ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஒரு பாக்ஸ். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் தான் எடுக்க போகிறேன், சேம் அதே மாதிரி. இது என்னடா 2 பாக்ஸ் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாண்டு. இது மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு. அதாவது இதை வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுன்னு சொன்னாலே இது வந்து ஒவ்வொன்றும் ட்ரே, மொத்தம் 8 ட்ரே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு ட்ரேவை அட்டாச் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்கிட்டேன். ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, ஈஸியாக யார் வேணுமாலும் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டையும் ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ், அதாவது 2 ஹோல் இருக்கும் ஒரு சைடில். ஸோ அதை எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் பண்ணுறல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா கடைசி இந்த ட்ரேயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் வீல் மொத்தம் 4 வரும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது வந்து ஸ்டாண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவபிள் ட்ராலி, இது வந்து ஒரு ட்ராலி டைப்பில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ரொட்டேட்டிங் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 360 டிகிரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ சூப்பராக இருந்தது. ஃபைனலாக அடியில் இருக்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த
ட்ரேவை. அடுத்து மேலே இருக்க ட்ரேயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹோல் இருக்கும் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா கேப் கொடுத்துருந்தாங்க. அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இந்த ட்ராலியோட லுக்கை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம ஹாலில் வச்சுக்கலாம், கிச்சனில் வச்சுக்கலாம், இல்லை பெட்ரூமில் வச்சுக்கலாம், குட்டி பசங்களோட ட்ரெஸ், இல்லை கிச்சன் ஐட்டம் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கிராசரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன வெசல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டை வந்து நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து எதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கினேன்னா, எங்கள் வீட்டு வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். டொமேட்டோஸ் வந்து அடியில் போட்டுவிட்டேன், ஆனியன் வந்து மேலே போட்டுவிட்டேன். ஏன்னா டொமேட்டோ வந்து அழுகி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இல்லை. ஸோ அது மாதிரி காய்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அந்த இடத்துல வைக்கிறதுக்காக தான் இதை நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. ஸோ லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மஸ்கிட்டோ நெட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா விண்டோக்கானது, இது வந்து பார்த்திங்கன்னா டோருக்கானது. ஸோ இது ஃபுல்லி பிளாக்காக வந்து இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு டேப்பும் பார்த்துட்டிங்கன்னா அதோட வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மஸ்கிட்டோ நெட்டோட லென்த்து எவ்வளோ வருது, ஹைட்டு எவ்வளோ வருது எல்லாத்தையும் நம்ம ஒன்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்பை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேப்பை பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மரத்தில் இருக்க பெயிண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒன் சைடு இது அப்படி தான் பிரித்து விட்டு மறுபடியும் ஓட்டுற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் மெஷர்ஸ் ப்ராப்பராக பண்ணாமல் ஓட்டிட்டேன். ஸோ அதனால் பிரிச்சுட்டு மறுபடியும் ஓட்டுனேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரிப் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருது. இது வந்து என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்ற பகல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபைனல் லுக். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பகல் டைமில் வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இதே ஈவினிங் டைமில் இந்த கொசு வர டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். மேக்னெட் இருக்கனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ சூப்பராக இருந்தது இதோட குவாலிட்டி. ஸோ நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் சைஸ் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.